கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி விருதுநகரில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி, போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த 3 ஆண்டுகளில் சாராயத்தால் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சாராயம் யார் விற்பது என்பதாக அந்த பகுதியிலே ஏலம் போட்டு கொடுத்திருக்காங்க. நீ இந்த ஏரியா குத்துக்கோ, நீ இந்த ஏரியா குத்துக்கோன்னு கொடுத்திருக்காங்க. அதை கண்டுக்கிறாமல் காவல்துறை இருந்ததற்கு அழுத்தம் கொடுத்த அரசியல்வாதி யார்? அரசாங்க அதிகாரி யார்? தெரிய வேணுமா? அவட்ட இல்லையா? ஆக அதை செயல்படுத்த முடியலன்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய நிர்வாகம் கெட்டுவிட்டது. ஊரார் சிரிக்க, ஊரார் திருவிழா கொண்டாட, சந்தோஷமாக இருக்க தன்னுடைய தங்கமேனிய கருக்கி சாகிறவன் பட்டாசு தொழிலாளி, வெடிச்சு சாகிறவன் எங்களோட பெண்கள். அவர்களுக்கு பணம் கிடையாது, அவர்களுக்கு உதவி கிடையாது, அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடையாது. யாரும் வரமாட்டீர்கள். ஏன்னா இவன் தொழில் பண்ணி பிழைக்கிறான், அவன் கள்ளச்சாராய வச்சு பிழைக்கிறான். தேடி தேடி போறீங்க. சட்டவிரோதமாக தொழில் செஞ்சு செத்தா 10 லட்சம், சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் பண்ணி செத்தா 3 லட்சம். என்ன நியாயம்? இது என்ன நியாயம்?